குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தேர்ஸ்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பசங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம் டே. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்சமான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் எப்படின்னா ப்ரெட் வித் ஜாம், இதுதான் அவங்க எப்போவுமே கேட்குறது. சரி, அதனால் அதையும் செஞ்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு பன்னீர் பிரியாணி கேட்டிருந்தாங்க, அதையும் செஞ்சு லஞ்சுக்கு கொடுத்து விட்டாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் என்னோடய பேக்கிங் வேலை நான் ஆரம்பித்தேன். எக்ஸாம் லீவ் விட்டாச்சு. ஒரு 10 நாள் அம்மா வீட்டில் போய் நின்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பர்சனல் வேலையாக வெளியில் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு நம்ம ஊருக்கு கிளம்புனா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். எப்போவுமே ஒரு ட்ராவலிங் பண்ணுற நேரம் நான் லைட் ஃபுட்ஸாக தான் எடுத்துப்பேன், இட்லி தோசை அந்த மாதிரி தான். ஸோ அன்றைக்கி இட்லி வித் தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இடையில லைட்டாக மழை பெஞ்ச மாதிரி இருந்துச்சு. கேப் எதாவது புக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லைட்டாக மழை விட்டுடுச்சு. அந்த கேப்பில் நாங்கள் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். கரெக்டாக 9:30 மணிக்கு பஸ் எடுத்துட்டோம்.